Hey guys, welcome to Havik Tech. நான் உங்க ஹரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நீங்க பார்க்குற மாதிரியான லென்ஸ் பிளர் எடிட் எப்படி ஈஸியா பண்றது அப்படி தான் நம்ம இந்த பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான ஆப் வந்து CapCut ஆப் இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, மறக்காம ஜாயின் பண்ணிட்டு CapCut ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அங்கேயே உங்களுக்கு வந்து VPN இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு VPN வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோவை ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். வீடியோ ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு வந்து எஃபெக்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து வீடியோ எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே உங்களுக்கு வந்து ஓப்பனிங் க்ளோசிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற எல்லா பிளர் எஃபெக்ட்டும் உங்களுக்கு வந்து இங்கே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து டைமண்ட் ஜூம் அப்படின்னு இருக்கும். ஸோ டைமண்ட் பிளர் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹோலோ பிளர் அப்படின்னு இருக்கும். ஸோ ஹோலோ பிளர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்டை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 2 தான் இருக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு வந்து ஸ்பீட் அண்ட் இன்டென்சிட்டி இருக்கும். ஸோ இன்டென்சிட்டியை நீங்கள் வந்து ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா ஹோலோ பிளர் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஹோலோ பிளர் பத்தல அப்படின்னா ஜஸ்ட் காப்பி பண்ணி திருப்பி நீங்கள் கீழே ட்ராக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் நிறையா வந்து இருக்கும். ஸோ தேவை அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு வந்து நிறைய பிளர் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததாக உங்களுக்கு வந்து சூப்பர் லார்ஜ் ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஃபில்டர் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சர்க்கிள் ரொம்ப பெருசாக இருக்குது, பார்க்கவும் சூப்பராக இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான், இதை கிளிக் பண்ணிட்டு கீழே அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா பிளர்லையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு வீடியோக்கு ஏற்ற மாதிரி. இங்கே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சைஸ் இருக்கும், அடுத்தது உங்களுக்கு வந்து அமௌண்ட் இருக்கும். ஸோ அமௌண்ட்டை ஃபுல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பெருசாக வந்து கிடைக்கும். அடுத்து இன்டென்சிட்டி இருக்கும், அதே மாதிரி ஸ்பீட் அண்ட் ஃபில்டர், இந்த மாதிரி பேசிக் ஆப்ஷன் தான் இருக்கும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ஃபில்டர் பற்றி பார்த்துருவோம். அதே மாதிரி நம்ம வீடியோ எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து எக்ஸாக்னல் ஸ்போர்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டைமண்ட் பிளர் மாதிரியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எக்ஸாக்னல் ஷேப்பில். ஸோ இது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு வந்து அந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைங்கிறத நீங்கள் உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் வந்து செட் பண்ணிக்கோங்க. சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்டென்சிட்டியும் லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பீடாக உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்ப்போம். பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த எக்ஸாக்னல் ஷேப்பும் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த பிளரை பற்றி பார்த்துருவோம். இதுதான் முக்கியமான பிளர். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிளர்டு லவ் அப்படின்னு ஒரு ஃபில்டர் இருந்துச்சு, பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஹார்ட் ஷேப்பில் பிளர் பார்க்க ரொம்பவே செம்மையாக இருந்துச்சு. இதிலே உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே இங்கே உங்களுக்கு வந்து சைஸ் இருக்கும், சைஸை வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இன்டென்சிட்டி ஆப்ஷன் இருக்கும், இன்டென்சிட்டி உங்களுக்கு தேவைங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பீடும் அதே மாதிரி தான். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஹரிசாண்டல் அப்படின்னு ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து கடைசியாக உங்களுக்கு வந்து அட்மாஸ்பியர் இருக்கும், அதையும் வந்து ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா அந்த ஹார்ட் எஃபெக்ட் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இன்னும் ஹார்ட் தேவை அப்படின்னா ஜஸ்ட் காப்பி பண்ணி கீழே நீங்கள் பேஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த எஃபெக்ட் பற்றி பார்த்துருவோம். அதே மாதிரி வீடியோ எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து பிக்சல் பிளர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. ஸோ இது பார்க்க ஒரு மாதிரி நாய்ஸியாக இருந்துச்சு. தேவை அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து நாய்ஸ் இருக்கும். ஸோ ஃபுல்லாக செட் பண்ணிங்க அப்படின்னா மாதிரி பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த எஃபெக்ட் பற்றி பார்த்துருவோம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்போசர் ஜூம் அப்படின்னு இருந்துச்சு. இது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பிளர் அண்ட் க்ளோ கலந்து பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு வந்து பிளர் ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு தேவையான பிளரை நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்து சாஃப்ட் லைட் இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ க்ளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் க்ளோ வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பீட் உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி தான். முக்கியமாக பிளர் அண்ட் க்ளோ மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக செட் ஆயிருக்கா அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ப்ளே பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு வீடியோ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கரெக்டாக உங்களுக்கு வந்து செட்டும் ஆகும். ஸோ இதுவும் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்த எஃபெக்ட் பற்றி பார்த்துருவோம். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து பார்ட்டிகல் பிளர் 2 அப்படின்னு எஃபெக்ட் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரி ஜூம் எஃபெக்ட்டில் பார்க்க நல்லா இருந்துச்சு. அடுத்தது உங்களுக்கு வந்து கிராஸ் பிளர் அப்படின்னு இருந்துச்சு. ஒரு கிராஸ் ஷேப்பில் பார்க்க நல்லாவே இருந்துச்சு. இதுவும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அட்ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து ஸ்பீட், ஹரிசாண்டல், வெர்டிக்கல் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ரேஞ்ச் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா கிராஸ் பிளர் வந்து நிறையா இருக்கும், அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே கடைசியில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கர்வி பிளர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. அது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி வளைஞ்சு வரும். ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். இங்கே உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்பீட் இருக்கும், அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி. க்ளோ வந்து உங்களுக்கு எவ்வளோ க்ளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹரிசாண்டல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட் சைட் டர்ன் ஆகும், அதே மாதிரி கம்மி பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து டர்ன் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ ஏற்ற மாதிரி ஜஸ்ட் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த க்ளோ எஃபெக்ட்டோட பார்க்க செம்மையாக இருக்குது. இதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக இன்னொரு எஃபெக்ட் பற்றி பார்த்துருவோம். இப்போ நீங்கள் மேலே வந்தீங்க அப்படின்னா டைமண்ட் பிளர் மாதிரியே இன்னொரு பிளர் இருக்கும். ஸோ டைமண்ட் ஹோலோ அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைமண்ட் பிளர் மாதிரியே நல்லா உங்களுக்கு வந்து பெருசாக இருக்கும், பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே உங்களுக்கு குவாலிட்டி ஆப்ஷன் இருக்கும், குவாலிட்டியை ஃபுல்லாக வச்சுட்டு வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க.